அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. த கத்தார் டைரியின் 2வது பதிவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நேற்று நான் கத்தாரின் அழகிய மாலை நேரம், இரவு நேரம் பற்றி பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமான வேலை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது என் பர்ஸ்டர் வீட்டில் இருந்த ஒரு முக்கியமான வேலை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஒரு டிரைவராக வந்தால் நம்மளோட பொறுப்பு என்ன, நம்ம என்னென்ன வேலை செய்யணும்ன்ட்டு தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். கத்தாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர்ன்ற வேலை இருக்குல்ல, அது வெறும் வண்டி ஓட்டுற வேலை மட்டும் இல்லை நண்பர்களே. இன்று எனது பஸ்ஸில் வீட்டுக்கு கழிவு நீர் அகற்றும் வண்டி வெகும் டேங்கர் வந்திருக்குங்க. இந்த வேலை முடியும் வரைக்கும் நான் கூடவே நின்று கவனிக்கணும். இந்த வேலை முடியும் வரைக்கும் கூடவே நிற்கணும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் நான் இறங்கி வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மாற்றமாக வேலை செய்கிறவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, கவனமாக செய்கிறாங்களா, சுத்தமாக செய்கிறாங்களா. சில நேரம் தரைக்கடியில் சில குழாய்கள் இருக்குது, அந்த குழாய்களை டேமேஜ் பண்ணாமல் சேதப்படுத்தாமல் இருக்காங்களா என்று மேற்பார்வை செய்து தான் நம்மளோட வேலை, நம்மளோட பொறுப்பு. நம்ம கவனமாக பார்த்தா தான் வேலை கச்சிதமாக நடக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வண்டி 5000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வெக்கும் டேங்கர். இது ஒரு வெக்கும் சிஸ்டம் மூலம் இயங்குது. அதாவது வண்டியில் இருக்கிற ஒரு மோட்டார் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி தரைக்கடி நிற்கிற நீரை அசுத்தமான நீரையோ எந்த நீரையோ அது மிக வேகமான முறையில் இந்த டேங்குக்குள்ளே கொண்டு வரும். இந்த 5000 கேலன் கெப்பாசிட்டி கொண்ட இந்த டேங்கர் ஃபுல்லாகிறதுக்கு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தார் அரசின் இந்த கத்தார் கவர்மெண்ட்ற அஸ்கால் என்ற ஒரு அமைப்பின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வண்டியாக இருக்கும். இந்த வண்டி மட்டுமில்லை, இதே போல் வேலை செய்கிற இதே போல் நிறுவனத்தில் இருக்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த கத்தார் கவர்மெண்ட்ற அஸ்கால்ன்ற இந்த அமைப்பின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே எடுக்கிற அந்த நீர் இருக்கல, இந்த மாதிரி அசுத்தமான நீர் இருக்கல, இதை அவங்க நினைச்ச மாதிரி இந்த இடத்துல கொட்டலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் கொட்ட முடியாது. கத்தார் கவர்மெண்ட் அமைப்பின் அஸ்கால் இது அங்கீகரித்த நீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே மட்டும்தான் கொண்டு செல்லப்படும். அங்கு கொண்டு சென்று அந்த நீரெல்லாம் சுத்திகரிப்பாங்க. அப்படி சுத்திகரிக்கப்பட்ட நீரை தான் இந்த கத்தாரில் இருக்கிற பூங்காக்களுக்கும் அதே போல் அந்த ரோட்டோரங்கள் இருக்கிற அந்த மரஞ்செடிகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பாய்க்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பு இருக்குங்க. வேலையை சரியாக முடிச்சுட்டு அந்த இடத்த சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்வது ஒரு நல்ல பணியாளரின் வேலைக்காரனின் கடமைங்க. உண்மையிலும் கத்தாரில் எனது புதிய பயணத்தில் ஒவ்வொரு புதிய அனுபவம் கிடைக்குதுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் செய்யுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.